நேசித்து நேசிக்க வேணும். சரி நேசிப்பமாங்கோ அறமாகனது யோசனை பயிற்சி தர்ஜினி சண்முகனான் அவர்கள் நன்றிய கூறியபடி இப்போ இன்றைய பொழுதும் நகுலவதி செல்லத்தேவன் அவர்கள் பொறுப்போடு இடம்பெறுகின்றது. எல்லோருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் பொழுது சிறப்பாக அமைய வேண்டிக் கொண்டு இன்றைய பயிற்சியாக முதலாவதாக நீங்கள் உங்கள் மூச்சினை உள்ளெடுத்து சாதாரணமாக வெளிவிடுங்கள். முதலாம் இப்போது உங்கள் உடம்புக்கு உற்சாகத்தை கொடுப்பதற்காக கைகள் கால்களை வீசி நிமிர்ந்து ஓடி உற்சாகத்தை கொடுங்கள். கீழே தொடலாம், பின்னால் பார்க்கலாம், வளையலாம், குனியலாம், நிமிரலாம், உங்கள் சிறிய கால்களால் ஓடலாம். இனி 10 தோப்பு கரணம் போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி உங்கள் தலைப்பகுதியை கழுத்து பகுதியை மேலும் கீழும் பக்கவாட்டிலும் வட்டமாகவும் சுற்றுங்கள். 8 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி பக்கவாட்டு இடம் வலமாக வலம் இடமாக 5 முறை செய்துவிடும். இனி உங்கள் தலைப்பாகத்தை வட்டமாக நாடியை நெஞ்சில் தொடக்கூடியதாக 10 முறை செய்வோம். 3 4 5 6 7 8 9 10. இனி இதுக்கு மாட்டு ஆசனமாக மாட்டு பக்கமாக மற்ற பகுதியாக இடம்பலமாக 2 3 4 5 6 7 8 9 10. இனி உங்கள் கைகளை தோள் மூட்டில் வைத்து முன்னுக்கு பின்னாக பின்னுக்கு முன்னாக 5 முறை செய்யும். 2 3 4 5. இனி மெட்ட பக்கம் 1 2 3 4 5. அப்படியே முன்னுக்கு நீட்டி மடியுங்க. 1 2 3 4 5. அதே கைகளை முன்னுக்கு நீட்டி பக்கவாட்டில் நீட்டி மேலே பத்மினியின் அபியாசம். 1 2
3 4 5. இனி உங்கள் கைகளை நீட்டி கைகளை சுற்றி கொள்ளுங்கள் வலமிடமாக முன் கையை. 1 2 3 4 5. மற்ற பக்கமாக 1 2 3 4 5. இனி உங்கள் விரல்களை நீட்டி மடக்குங்கள் 5 முறை. அப்படியே கைக்கு கிரீமை போடுங்கள். எல்லோரும் அழகாக காஞ்சு போயிருக்கிறது கையில் எல்லாம். வடிவாக ஒவ்வொரு விரலாக பிடித்து உங்கள் கைகள் வேலைகள் செய்ய உதவும். ஒவ்வொரு விரல்களையும் தடவி நீவி விட்டு கிரீமை போட்டு சுத்தி கொள்ளுங்கள். அப்படியே கை ரெண்டையும் மெல்ல அடைத்துக் கொள்ளுங்கள். நோவ அடிக்காமல் ஒரு அளவு நோவ கூடியதாக. முன்பக்கம் பின்பக்கமாக கைகளை தட்டி கொள்ளுங்கள். உங்கள் 2 கைக்கும் அதே மாதிரி தட்டி கொடுங்கள். உங்கள் கைகளை இடுப்பில் வைத்து உங்கள் வயிற்றுக்கான பயிற்சியை பெரிதாக செய்து கொள்ளுங்கள். 2 3 4 5 6 7 8 9 10. இனி மறுபக்கமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி 8 போட்டுக் கொள்ளுங்கள். இடமிருந்து வலமாகவோ வலமிருந்து இடமாகவோ 8 தரம் 8 போடுவோம். 3 4 5 6 7 8. இதுக்கு மாற்றாக மாறி செய்யுங்கள். இடமிருந்து வலமாகவோ வலமிருந்து இடமாகவோ 2 3 4 5 6 7 8. இனி உங்கள் 2 கைகளையும் முழங்காலில் வைத்து முழங்காலை வலமிடமாக சுற்றி கொள்ளுங்கள். 1 2 நிமிர்ந்து நில்லுங்கள். 3 4 5 6 7 8. மறுபக்கமாக 1 2 3 4 5 6 7 8. இனி காலுக்கான பயிற்சி. உங்கள் குதிகளை உயர்த்தி விரல்களில் நில்லுங்கள். 1 2 3 4 5 6 7 8. இனி முன்னங்காலை உயர்த்தி குதிகளில் நின்று கொள்ளுங்கள். இயலாதவர்கள் பிடியுங்கள். 1 2 3 4 5 6
7 8. இனி அப்படியே உங்கள் விரல்களால் நடவுங்கள். முன்பின்னாக பக்கவாட்டிலும் நடந்து கொள்ளுங்கள். அதே போல உங்கள் குதிக்காலால் நடவுங்கள். இனி உங்கள் பக்க கால்களால் 2 வெளிப்பக்க காலால் நடவுங்கள். உள்பக்கத்தை உயர்த்தி பின்னர் உள்பக்கத்தை நிலத்தில் வைத்து பக்கங்களை உயர்த்தி செல்லுங்கள். இனி நீங்கள் நுனிக்கால் குதி என்று மாறி மாறி செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்கள் இன்றைக்கு பயிற்சியாக ஒரு பயிற்சி கூட செய்வோம். உங்கள் கால்களை உயர்த்தி கொண்டு கைகளை முன்னுக்கு நீட்டி பின்னுக்கும் தட்டுங்கள். இப்படி கைகளால் காலை உயர்த்துங்கள். இப்படி எவ்வளவுக்கு காலை உயர்த்திலுமோ அவ்வளவுக்கு உயர்த்திக்கொள்ளும். இனி நாங்கள் ஆசனம் செய்ய போவோம். எத்தனை ஆசனம் ஆணை? எல்லாம் செய்வோம். நேரம் இருக்குதான். எல்லாம் செய்வோம். எல்லாத்துலயும் மும்மொண்டு இல்ல, ஒவ்வொன்றை செய்வோம். மற்ற எல்லாம் செய்வோம். சரியா? முதலாவது கோணாசனம் செய்வோம். நீங்கள் துள்ளி நின்று உங்கள் கைகளை 2 கைகளை மேலாக கூப்பி ஒரு பக்க வளைவு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மற்ற பக்கம் மாட்டாசனம். உங்கள் கைகளை காதூரமாக பிடித்துக் கொள்ளுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி உட்கட்டாசனம். முதலாவது நிலை. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி தடாசனம் செய்வோம். 2 கைகளையும் சேர்த்து கூப்பிட்டு பின்னி மற்ற பக்கம் எடுத்துக்கொண்டு உங்கள் விரல்களில் நில்லுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி பிரயாசனம். உங்கள் கைகளை பின்பக்க பாகத்தில் வைத்து ஒவ்வொன்றால் பின்னர் பின்பக்க வளைவு. உங்களால் முடிந்த அளவு வளைந்து கொள்ளுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே போல கைகளை கொண்டு போன மாதிரி முன்னால் கொண்டு வாங்க. தேவியாசனம். உங்கள் கைகள் ஜானா மாதிரி பெறக்கூடியதாக உடம்போட சேர்த்து 3 ஜானா மாதிரி உங்கள் காலை கொஞ்சம் மடித்து 1 2
3 4 5 6 7 8 9 10. இனி பாரத்தை இறக்கி வைத்துக் கொள்ளுங்க. இனி விருச்சி ஆசனம். உங்கள் கால்களை முழங்காலில் முற்பக்கமாக வைத்துக் கொண்டு மரம் போல 2 கைகளையும் உயர்த்தி கொண்டு நில்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மாற்றாசனம். மறுகாலை மேற்ற பக்கம் வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி ஏகபோக ஆசனம். ஏகபாதாசனம். ஏகபாதாசனம். உங்கள் காலை உங்கள் மறுபக்கத்து தொடையில் அமர்த்தி வச்சுக்கொண்டு உங்களோட கைகளை கூப்பிண்டு மேலே கூப்பிய வண்ணம் நில்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மாற்றாசனம். மறுகாலை துடையில் வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. வீர ஆசனம். தடாசனம். அந்த என்ன வீர ஆசனம். நின்ற தனுராசனம். நின்ற தனுராசனமா? காலை உங்கள் கால் பெருவிரலை பிடித்துக் கொண்டு மற்ற காலை கையை மேலே வைத்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மற்ற கால். உங்கள் கண்கள் ஒரு மேலே உயர்த்தும் கைகள் நுனி விரல்களை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அர்த்த கடியாசனம். அர்த்த கடியாசனம். அர்த்த கடியாசனம். உங்கள் ஒரு கையை காதுக்கு பக்கமாக காதை அழுத்தி பிடித்துக் கொண்டு மற்ற கை உங்கள் துடைப்பகுதியை அழுத்தி புரித்தி கொண்டு பக்க வளைவாக 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மாற்றாசனம். மறுகையை காதில் வைத்துக் கொண்டு பக்க வளைவாக 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி திரியோண ஆசனம். உங்கள் தோள் மூட்டுக்கு நேராக 2 கால்களை வைத்துக் கொண்டு கைகளை விரித்து ஒரு பக்க கையை கீழே கொண்டு போய் மறுகை விரலை மேலே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம்.
1 2 3 4 5 6 7 8 9 10 இடத்துல வச்சு பின்பக்க வளைவு ஆசனம் வாங்க. எது இடத்துல வச்சு கடைசியா செய்தது அட்ட சக்கரம் அட்டசக்கராசனம் வீரபத்ராசனம் செய்யணுமா? என்ன அட்ட சக்கரம் வீரபத்ரம். ஓகே. ரெண்டும் தான் செய்யணும். ஆ. அத்த சக்கர ஆசனம் உங்கள் கைகளை இடுப்பில் வைத்து பின் வளைவாக வளையுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக நிமிந்து உங்கள் கைகளை கிளைவாங்க. வீரபத்ரா உங்கள் தோள்மூட்டுக்கு நேராக காலை அகட்டி வைத்து கைகளை உயர்த்தி ஒரு கையை மேலே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 அட்டாசனமாக மறுகாலை விட்டு கொஞ்சம் முழங்காலை தரித்து அந்த பக்கத்து கையை உயர்த்தி அந்த கை நுனியை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்க கண் பயிற்சிக்கு போவோம். உங்கள் கண்களை மூடிய வண்ணம் மேலும் கீழுமாக பக்கவாட்டிலும் வட்டமாக இரு பக்கமும் சுத்தி முடிந்தவரை உங்களால் செய்து கொள்ளுங்கள். நீங்களே எண்ணிக்கொண்டு மெதுவாக செய்யுங்கள். கண்களை பக்கம் 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 பாருங்க. கண்களை வட்டமாக சுற்றி கொள்ளுங்கள். இடம் வலமாக வலமிடமாக. இனி மெதுவாக கண்களை திறந்து கண்களை பக்கம் பக்கம் பார்த்து மேலும் கீழுமாக பாருங்க. இனி வட்டமாக சுற்றி பார்த்து கொள்ளுங்கள் இரண்டு பக்கம். இனி கண்களை சிறகு அடித்தது போல படபடபடன்று அடைத்துக் கொள்ளுங்கள். கண்ணை வெட்டி மூடி கொள்ளுங்கள், திறந்து கொள்ளுங்கள்.
இனி மூச்சு பயிற்சி செய்வோம். முதலாவது உங்கள் கைகளை உயர்த்தி சாதாரண மூச்சில் பஸ்திரிக்கா பயிற்சி. பத்திரிகா பயிற்சி. இனி உங்கள் பெருவிதலை இடது மூக்கில் வைத்து மோதிர விதலை வலது மூக்கில் வைத்து மற்ற விதல்களை மடைத்து இடது மூக்கால் மூச்சினை உள்ளெடுத்து இடது மூக்காலும் திரும்ப வலது மூக்காலும் மாறி மாறி விட்டு உங்கள் மூச்சு பயிற்சியை செய்யும். ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. இடது மூக்கால் எடுத்து வலது மூக்கால் விட்டுக் கொள்ளும். வலது மூக்கால் எடுத்து இடது மூக்கால் விட்டுக் கொள்ளும். இனி மூக்கினால் எடுத்து வாயினால் விட்டுக் கொள்ளுங்க. இனி தேனி பயிற்சி செய்து கொள்ளுவோம். 2 பெருவிதலையும் காதை பற்றி விரல்களை அழகாக வைத்துக் கொண்டு உள் மூக்கினால் எடுத்து பின்னர் வெளியே விடுங்கள். உங்கள் உடம்போடு பேசும் நேரம் உடம்புக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுப்பதற்காக அழகாக உங்கள் கால்கள் இரண்டையும் தரையில் வைத்து நிமிர்ந்து இருங்கள். இப்போது எங்களுடைய உடம்பு காலில் இருந்து கால்களில் உள்ள 10 விரல்கள், 10 விரல்களில் உள்ள நகங்கள், அடிப்பாகங்கள், கால் பிற்பகுதி, முற்பகுதி, முழங்கால் பகுதி, அதே போல தொடைப்பகுதி, கிருஷ்ணபாகம், பின்பக்கமாக முதுகெலும்பு, பின் கழுத்து பகுதி, கழுத்தில் உள்ள எலும்புகள்,
தோள் மூட்டு பகுதி, 2 கைகள், கைகள் முழங்கைகள், உங்கள் உள்ளங்கை, விரல்கள் 10, விரல்களில் உள்ள நகங்கள், உங்கள் மணிக்கட்டு, இவையெல்லாம் நிலமாக இருக்கிறது. எங்களுக்கு உடலால் எங்களால் செய்யக்கூடிய வேலைகளை செய்வதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இவையெல்லாம் உதவி செய்கின்றன. இந்த உடம்பை நாங்க பத்திரமாக ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சிகளை செய்து ஆசனங்களை செய்து எங்கள் உடம்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளுவோம். பின் கழுத்து பகுதியிலிருந்து தலைப்பகுதி, தலையில் உள்ள தலைமயிர், தலைமயிர் இந்த நுனி, அடிமயிர், தலையில் உள்ள மூளை, நெற்றி பகுதி, நெற்றியில் உள்ள நரம்புகள், கண்கள், கண் புருவங்கள், மூக்கு, மூக்கு துவாரங்கள், 2 சொக்கு பகுதி, வாயில் உள்ள பற்கள், நாக்கு, குழாய்கள், நாடி பகுதி, தலையை மூடிய வட்டமான பகுதி, செவி 2கள், செவி 2, முன்னங்களத்து பின்னங்களத்து, நெஞ்சா பகுதிகள் எல்லாம் நிலமாக இருக்கின்றன, அழகாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவற்றுக்காக இந்த பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்து உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். எங்கள் நெஞ்சில் உள்ள இதய பகுதி, எங்கள் ரத்தோட்டம் எல்லாம் இதமாக சுகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. வயிற்றில் உள்ள பகுதி, கல்லீரல், மண்ணீரல், பெருங்குடல், சிறுகுடல் எல்லாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து எங்களை இனிதே சுகமாக இருக்க செய்கின்றன. காலில் இருந்து தலைவலை உள்ள பகுதிகளை நாங்களும் அவற்றுக்கு தேவையானவற்றை பயிற்சிகளை செய்து நாமும் இந்த உடம்பால் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம். அதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த ஆசனங்களை செய்து நாங்களும் நலமுடன் இருப்போம். இந்த பயிற்சிகளை கற்றுத்தந்த தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கு, இந்த பாமுகத்துக்கும் நன்றியை கூறி, இறைவனுக்கும் இந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்முடன் ஒத்துழைப்பதற்கு அந்த இறைவனுக்கும் நன்றியை கூறி நானும் நன்றி கூறி உங்கள் 2 கைகளையும் அழகாக தேய்த்து 3 முறை கண்களுக்கு வைத்து மெதுவாக வெளியே பார்த்து உங்களோட உணவு ஆரோக்கியத்தை தேர்த்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் பாமுகத்துக்கு நன்றி வணக்கம் நவுலா திலத்தேவன். சிறப்பு, அழகாக சொன்னீர்கள். எல்லோருமாக இணைந்தோம். சிறப்பு, மிக்க நன்றி. ஒரு யோகாசன ஆசிரியர் செய்கிற அளவுக்கு நல்ல பயிற்சி எல்லாருமே ஒட்டுமொத்தமாக எடுத்திருக்கிறீர்கள். இப்படி எல்லாத்தையும் தவற விடாம ஞாபகப்படுத்தி செய்கிறது மிக மிக சிறப்பு. தொடருங்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நல்லபடியா கீழே இருக்கிறீங்க 2 பேர். ஜெசி, சிவாஜி, சூப்பர். நன்றி, வணக்கம். சிவாஜி, நீ ஒரு தடவை 8 போடுங்க பாப்போம். என்ன 8? அந்த செய்த வேகம் இருக்குல்ல, நீங்க செய்ங்க பாப்போம். 8 போடுங்க. நானும் பார்த்திருந்தேன், நல்ல வேகமா செய்வேன். தெரியல செய்யறாரு பாருங்க. இல்ல பாருங்க, நான் காட்டுறேன். சரி, சொல் கொஞ்சம் பாருங்க. வாழைத்தண்டு போல உடம்பு ஆலய கண்ட மாதிரி இருக்குது சிவாஜி உடம்பு பார்க்க. சிவாஜி கரைச்சு கொண்டு செய்யுங்க. சரி, 8 செய்யுங்க பாப்போம். 8 அந்த உடம்பின் நிலையை பொறுத்து தான் அந்த அழகு தெரிகிறது. இப்ப எங்களுக்கு கொஞ்சம் என்ன ஒரு சொட்டு பின்னுக்கு நில்லுங்க. சல்ல கூடத்தானே. என்ன ஒரு சொட்டு. ஓகே. கண்டுகொண்டேன்ல தனுஷும் அந்த அவ்வளவு ஆடணுமா நீங்களே. என்ன சொல்லுங்க. ஆரோக்கியத்துக்கு தான் அன்றைக்கும் இன்றைக்கும் வளர்க்கிறேன். 7 மணிக்கு சாப்பிட்டுருவேன். அது ஒன்று நாங்க நெடுக பிள்ளைதான்
ஒரு நாளைக்கு சரியா வரும் கிழமையில மற்றும்படி சரி வரா. இல்ல அவர் சொல்லிதான் வேகம் அது பார்க்க நல்லா இருந்தது. இல்ல அதுவும் ஒரு முக்கியமானதுதான். சாப்பாட்டு டைமுக்கு சாப்பிடுறோம், இன்னும் சாப்பிடாம இல்ல ஒன்றும் இல்ல. இப்படியே பிந்தி 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 கொண்டே போறது. சில வேளை சாப்பிடாம விட்டுடுவேன். 10 மணிக்கு சாப்பிடுறாங்க, 11 மணிக்கு சாப்பிடுறாங்க, 12 மணிக்கு சாப்பிடுறாங்க. சரி, அப்படி இருக்க கூட நன்றி தர்ஜினி அவர்களுக்கும் நன்றி, இணைந்த எல்லோருக்கும் நன்றி, உலகத்தில் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம்.